வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். 60 தொகுதி 2 அமைச்சர்கள் கொடுத்தால் கூட்டணி, இல்லையே தவேகாவுடன் கூட்டணி. திமுகவை மிரட்டுகிறதா காங்கிரஸ்? காங்கிரஸ் விலகினால் விசிகாவும் விலகுமா? மாறும் தமிழக அரசியல் நிலவரம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு விலகி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் புதிய கூட்டணி அமைக்கும் திட்டங்களை வகுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் மற்றும் நிபந்தனைகள் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமீப காலமாக திமுகவுடனான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு திருப்தியில்லை என பேச்சுக்கள் வலுத்து வருகின்றன. கடந்த தேர்தல்களில் 2025 முதல் 30 தொகுதிகளை மட்டுமே பெற்று போட்டியிட்டதால் கட்சியின் மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் அடைந்துள்ளனர். இனிவரும் தேர்தல்களில் அத்தகைய குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகள் ஏற்கக்கூடாது என்றும் கட்சிக்குள் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் 2 அமைச்சர்கள் பதவிகளையும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் 60 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒதுக்க வேண்டும் என்றும் திமுக தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக திருச்சி வேலுசாமி மற்றும் ராஜேஷ்குமார் போன்ற தலைவர்கள் இந்த கோரிக்கைகள் குறித்து வெளிப்படையாக பேசி வருகின்றனர். திமுக இந்த கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய காங்கிரஸ் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தனது கோரிக்கைகளை திமுகவிடம் முன்வைத்ததோடு மற்றொரு பக்கம் நடிகர் விஜயின் தவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து வருகிறது. விஜயுடன் கூட்டணி அமைத்தால் அதிக இடங்களை பெற முடியும் என காங்கிரஸ் தலைமை நம்புகிறது. ராகுல் காந்தியின் நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள சில காங்கிரஸ் பிரமுகர்கள் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் இது குறித்து தகவல்களை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் கூட்டணியில் இணைந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு 70 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு துணை முதல்வர் பதவி மற்றும் 3 அமைச்சர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர்கள் கார்கேவிடம் தெரிவித்துள்ளனர். இந்த எண்ணிக்கையை திமுகவிடம் கோரப்பட்டதை விட அதிக இருப்பதோடு கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் அரசியல் அதிகாரத்தையும் வழங்கும் என அவர்கள் கருதுகின்றனர். விஜயின் அரசியல் வருகை புதிய கட்சியாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அவருக்குள்ள செல்வாக்கு காரணமாக காங்கிரஸ் இந்த கூட்டணியில் அதிக நம்பிக்கை வைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தனது கூட்டணி களத்தை மாற்றிக்கொண்டால் அது திராவிட கட்சிகளுடன் தொடர்ந்து பயணித்து வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கூட்டணி கட்சிகளின் முடிவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகினால் விசிகாவும் தங்களது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணி மாற்றங்கள் தமிழக அரசியலை முழுமையாக மாற்றியமைக்கும் சக்தியை பெற்றுள்ளன. இந்த சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான தேர்தலாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.